ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல ஒரு நைட்டு டிஃபன் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு அதை மசித்து அதில் சர்க்கரை போட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு அது ஸ்வீட்டுக்கு அது பண்ணி வச்சுட்டு அது உருண்டை தட்டி வச்சுருக்கிறேன். மே மே அப்புறமே வந்துட்டு உருண்டை பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன் பாருங்கள், சின்னதாக அப்படியே பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் ரோஸ்டட் ரவை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுட்டு அதில் அந்த உருண்டையை இது பண்ணி புரட்டி அதை தட்டி கடாயில் கொஞ்சோண்டு தான் எண்ணெய், ஏன்னா என் பொண்ணு எண்ணெய் நிறையெல்லாம் ஊற்றினா சாப்பிடவே மாட்டான். அதனால் கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே கட்லெட் மாதிரி தட்டி அதை அப்படியே ஸ்லோ குக்கிங் தான் பண்ணேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் தீஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு ஸ்லோ குக்கிங்கில் எல்லா இதையுமே அவ்வளோ எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி அதை அப்படியே திருப்பி போட்டு அது வேக வச்சு, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வெந்துருச்சு இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற ரவை மட்டும்தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு இதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் எண்ணெயிலே இது பண்ணிவிட்டு அதுலேயே இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்லைசஸ் வச்சு சிப்ஸ் மாதிரி போட்டேன். தேங்க்யூ.